ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக, இந்த மகிமையான காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கிறோம். நீர் எங்கள் வாழ்வில் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நடுவிலே பிரசன்னதாக இருந்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் நமக்கு தாரும். அப்பத்தை பிற்கையிலே உண்மையை வெளிப்படுத்துவீராக. தூய ஆவியானதாம் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாக 200 கீதங்கள் 5வது பாடல், பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்று சொல்லி நாம் பாடுவோம். 200 கீதங்கள் 5வது பாடல். செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்கள் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை
உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா அறிவுடன் இறங்குவின் பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா அறிவுடன் இறங்குவின் பரணே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை பிரியமானவர்களே, நாம் இப்போது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆணுடைய சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியா இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக ஆணுடைய கிருபையை தேடி யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆலய பிரதேச பண்டிகை ஆசரிக்கும்படியாக அவருடைய பாதபடி தேடி வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்ற வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னாரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே பலப்படுத்தும்படியாக அவருடைய கரத்துக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். என்னை கழுவியருளும், அப்போது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொன்னாரே தாவீது. ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களுடைய தூய இரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா என்று கேட்போம்.
பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனையை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவனுடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். யாவரும் சேர்ந்து சொல்வோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, பாவம் செய்தலோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருட்பணியில் உலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபையின் ஆண்டவரே, இரக்கத்தினால் பாவங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளோ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமிழ் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து அவையொன்று உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோ. மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமையும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஆலய பிரதிஷ்டை மற்றும் வசன பண்டிகைக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்கள் கிராமத்தை நேசித்து உமது ஆண்டவரே ஊழியர்களை எங்கள் பட்டணத்துக்கு அனுப்பி இருளில் வாழ்ந்த எங்களை ஆண்டவரே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீரப்பா.
அதன் மூலமாய் நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு அழகான ஆலயத்தை நீர் கட்டி எழுப்பி ஆண்டவரே, இதில் நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ளவும், எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், எங்கள் பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கவும், ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தரவும், எங்கள் குடும்பங்களை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதித்து வருகிறீரே, அதையெல்லாம் எண்ணி நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்பா. நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் ஆண்டவரே, வடித்த கண்ணீர் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் தந்திருக்கிறீர். அதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீரப்பா, அதற்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை நாங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ள உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க தகப்பனே கொடுத்த கிருபைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஆராதனையுடைய பாதபடி தேடி வந்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் சாமி. எங்கள் திருச்சபை சார்ந்த குடும்பங்கள், வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், கிராமத்தில் வசிக்கிற எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் நீ கொடுத்த எல்லா வித ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த ஞானம் ஆண்டவரே, கல்வி, சுக வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலியை பெருக பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையின் ஆண்டவரே ஜனங்கள் பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவின் ஆறுதலோடு பலியை பெருக, இந்த சபை வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற ஜனங்களுடைய தேவையை சந்திப்பீராக. கட்டப்பட்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்குவீராகப்பா. உங்களுடைய பாதபடியிலே ஆண்டவரே பொருத்தனையோடு வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. உங்கள் வல்ல நாம் மகிமைப்படும்படியாய் தொடர்ந்து எங்கள் திருச்சபை ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு மகிமையாக இந்த பட்டணத்திலே ஆண்டவரே கலங்கரை விளக்காய்த்துகளை, உப்பாய்த்துகளை, வெளிச்சமாய்த்துகளை உதவி செய்வீராக. உங்கள் வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்வோம், வேத பாட வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் அதிகாரம் முழுவதும். நாகும் அதிகாரம் 1 வசனங்கள் 7 முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பக்கம் 1081 பக்கம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்நானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவான். இருள் அவர்கள் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவான், இடுக்கும் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்னல் பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்ததை போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற ஒரு ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறான். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களில் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்பது வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி வாசித்து முடிந்தாச்சு.
நின்று பண்டிகை கீதமாக 3 வாலிபரின் கீதங்கள் 371 பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை.
வரைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியோ எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ பிதாவாகிய ஒரே கர்த்தருமாய் ஒரே பேரடக்கமானமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வகாலத்துக்கு முன்னே பிதாவால் ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தையுமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாகாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்காக பரமத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் அவதரித்து மனிதனானார். நமக்காக முதலாவது காலத்தில் சிலுவையிலே பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியப்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்தில் ஏறி வாசிக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவ நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிற வருவார். பிதாவின் குமாரன் புறப்பட்டு வருவார். பிதாவின் குமாரனோடு தொழுது வருவார். தீர்க்கதரிசனமாக பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுபடியும் ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவருக்கும் இந்த 92வது உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த புதிய பிரதிஷ்டை ஆண்டிலே கர்த்தர் நிறைவாய் உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த நாளிலும் அன்போடு அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு கொடுத்து நம்முடைய சேகர தலைவர் ஆமோசையா அவர்களுக்கும் மற்றும் சபை ஊழியர், சபையின் மூப்பர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திரு கரத்தால்
தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. களிமண்ணான் அனுதினம் நீர் வாணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வாணைந்திடுமே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மகிமையின் தேவாலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. எருசலேமிலே இயேசு சாலமோனின் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் 92வது தூய அந்திரேய ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையை அனுசரிக்கின்ற எங்களோடு நீர் பிரசன்னராயிருக்கிறீர். எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே விடுதலையை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். எங்களோடு இடைபடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த நாகும் என்பவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாகும் என்றாலே அவருடைய பெயரின் அர்த்தம் ஆறுதல் என்று அர்த்தம். கம்ஃபோர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறுதல் என்று அர்த்தம். இந்த நாகும் தீர்க்கதரிசி நினிவே என்கின்ற நகரத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்லுகின்றார். நினிவேயின் மக்களுக்கு கொண்டு செல்லுகின்றார். 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், நினிவேயின் பாரம், எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏராளமான எச்சரிப்புகளையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறியிருக்கிறார். சில நேரங்களிலே அந்நிய ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது. அப்படிதான் யோனாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது, அதுவும் நினிவேயின் மக்களுக்கு எதிராக ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகள் தான். யோனா நினிவேக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை கூறும்போது, அங்கே நினிவேயின் மக்கள் எல்லாரும் தங்கள் பாவங்களுக்காக என்ன செய்தார்கள்? மனஸ்தாபப்பட்டார்கள். ஆண்டவருடைய ரட்சிப்பு அவர்களுக்கு உண்டானது. இப்பொழுது சில ஆண்டுகள் கழிந்தது. மீண்டும் நினிவேயின் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகின்றார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக என்றால் கடவுளுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்புகின்றார்கள். அப்பொழுதுதான் இந்த நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை நினிவேயின் மக்களுக்கு உண்டாகின்றது. இந்த நாகூமினுடைய ஊர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்த கலிலேயாவின் அருகில் இருக்கிற கப்பர்நகூம் தான். இங்கே எல்கோசா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த ஊரினுடைய மிகவும் பழமை வாய்ந்த பெயர். 600 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசுவின் காலத்தில் அதை கப்பர்நகூம் என்று அழைத்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, நாகூம் வாழ்ந்த ஊர் என்று சொல்லி ஜனங்கள் அதை அடையாளப்படுத்தி விட்டார்கள். எல்கோசா என்கின்ற பெயர் மாறி நாகூம் தீர்க்கதரிசி வாழ்ந்த ஊர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த ஊரின் அடையாளமே மாறிவிட்டது. காரணம் என்ன என்றால், கப்பர் அப்படின்னா கிராமம் என்று அர்த்தம், நாகூம் அப்படின்னா நாகூம் தீர்க்கதரிசியினுடைய ஊர். ஆகவே கப்பர் நகூம் அப்படின்னா
நாகூம் தீர்க்கதரிசியினுடைய கிராமம் என்று மக்கள் எல்லாரும் பொதுவாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே எல்கோசா என்பது நாகூம் தீர்க்கதரிசி வாழும்போது அந்த ஊரினுடைய பெயர். இயேசு கிறிஸ்து வாழும்போது அந்த ஊர் நாகூமினுடைய கிராமம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற கப்பர்நகூம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். இந்த இஸ்ரவேல் யூதாவின் மக்களை இந்த அசீரிய அரசு அடிமைப்படுத்தி வந்தது. இந்த நாகூம், இந்த நினிவேயின் பட்டணம் மிகவும் உயரமான ஒரு பட்டணம், நல்ல ஒரு வல்லமையான பட்டணம், எல்லா செல்வங்களும் அமைந்திருந்த ஒரு பட்டணம். இந்த நினிவேயானது அசீரியர்களுடைய தலைநகரமாக காணப்பட்டது. அசீரியர்கள் வாழ்ந்த காலத்தில் மிகவும் பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கடவுளுடைய ஜனங்களை மிகவும் துன்பப்படுத்தினார்கள். குறிப்பாக யூதாவின் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். யார் அடிமைப்படுத்தியிருந்தார்கள் என்றால் அசீரிய அரசு அடிமைப்படுத்தியிருந்தது. குறிப்பாக யூதாவை ஆண்ட மனாசே அரசனுடைய காலத்தில் மிகவும் கொடுமையாக யூதாவின் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். ஏராளமான வரிச்சுமை. யூதாவின் ஜனங்கள் தங்களுடைய ஆண்டவருக்கு ஆராதனை பண்டிகைகளை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அசீரிய அரசுக்கு கப்பம் கட்டி வந்தது. ஏராளமான அசீரிய விக்கிரகங்களை யூதாவிலே விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி ஜனங்களை வழிபடும்படியாக செய்தான். இப்படி பல்வேறு துன்பங்களை இந்த அசீரிய அரசு செய்தது. அப்போதுதான் இந்த நாகூம் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. 7வது வசனத்தில், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றவர். கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றவர். இந்த அசீரிய அரசு, நினிவே தலைநகரமாக கொண்ட அசீரிய அரசு என்ன நினைத்தது என்று பார்த்தீங்கன்னா, இந்த அசீரியா நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். நல்ல கட்டமைப்பான ஒரு நகரம். அங்கே எல்லா செல்வங்களும் இருந்தது. அந்த பட்டணத்திற்கு நல்ல பாதுகாப்பாக அந்த அசீரிய அரசு என்ன செய்தார்கள் என்றால், உயரமான கோட்டை சுவர்களை எழுப்பினார்கள். அந்த நினிவேயை சுற்றிலும் உயரமான கோட்டை சுவர்கள் இருந்தது. இரும்பு கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு, யாராலும் தகர்க்க முடியாத அளவிற்கு பலமான கோட்டை சுவர்கள். அந்த கோட்டை சுவர்களில் ஏராளமான காவல் மண்டபங்கள், 100க்கு மேற்பட்ட காவல் மண்டபங்கள் இருந்தது. காவல் மண்டபங்கள் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டை சுவரில் உயரமான கோபுரங்கள் இருக்கும். அந்த கோபுரங்களில் எப்பொழுதுமே போர் சேவகர்கள் நிற்பார்கள். நின்று நகரத்தை சுற்றிலும் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். எதிரி அரசன் வருகின்றானா, யாராவது வேவுகாரர்கள் வருகின்றார்களா, என்ன நோக்கத்தோடு இந்த நகரத்திற்குள்ளாக உள்ளே மக்கள் வருகின்றார்கள் என்று சொல்லி எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். இப்படி நல்ல முறையிலே பாதுகாப்பான ஒரு நகரம்தான் இந்த அசீரியாவின் தலைநகரமாகிய இந்த நினிவே. இப்படி இருக்கையில் அசீரிய அரசு நமக்கு நல்ல ஒரு பலமான ஒரு கோட்டை இருக்கிறது, இதை விட பாதுகாப்பு வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நினைத்திருந்தது. ஆனால் அந்த அசீரிய அரசு அடிமைப்படுத்தி இருந்த யூதாவின் ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? எங்களுடைய ஆண்டவர் தான் எங்களுடைய பாதுகாப்பு என்று வாழ்ந்தார்கள். சங்கீதம் 46 பாருங்கள். தாவீது அரசர் சொன்னது போல 7வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லுகின்றார். எங்கள் ஆண்டவர் தான் எங்களுடைய பாதுகாப்பு என்று வாழ்ந்தார்கள். பாருங்கள், இந்த ஆண்டவரை நம்பியிருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம்? நல்ல ஒரு அடைக்கலமாக இருந்தார். அதான் சொல்றாரு, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் பாதுகாப்பாளராக இருக்கிறார். எந்த
அசிரிய மக்கள் தங்களுடைய கோட்டை சுவர்கள், வலுவான கோட்டை சுவர்கள் எங்களை பாதுகாக்கும், எதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையில் நுழைய விடாதுன்னு சொல்லி நினச்சாங்களோ, அந்த கோட்டை சுவர் என்ன செய்ததென்றால், இந்த நகரத்தின் கீழ்ப்பகுதியில் டைக்ரிஸ் நதி இருந்தது. அந்த நதி உயரமாக எழும்பின போது அந்த நதிகளின் நீர் அந்த கோட்டை சுவர்களை என்ன செய்ததா? இடித்து போட்டது, ஒன்றுமில்லாமல் அகற்றி போட்டது. ஆகவே இந்த நினிவேயை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்த பாரசீக அரசு 3 முறை போருக்கு சென்று தோற்று போனது. ஆனால் எப்பொழுது இந்த கோட்டை சுவர் விழுந்ததோ, அது விழுந்தவுடன் அதை எடுத்து கட்டுவதற்கு முன்பதாக நேபுகாத் நேச்சாருடைய பூட்டனர் நெபோபோசர் என்கின்ற அரசர் நினிவேக்குள்ளாக நுழைந்தார். நினிவேயை கைப்பற்றினார், அசீரியாவை தரைமட்டமாக்கினார். அதை தான் நீங்கள் அடுத்த வசனத்தில் பார்க்கலாம், 8வது வசனத்தில். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நினிவேயை முழுவதுமாக சர்வ சங்காரம் பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலையும் நீங்கள் உங்களுடைய பலத்தை என்ன செய்ய வேண்டாம்? நம்பி இருக்க வேண்டாம். உங்களுடைய எந்த காரியத்தை குறித்து நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்குமானால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார். இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாக இருந்தார். யூதாவின் மக்களுக்கு கர்த்தரே எங்கள் பாதுகாப்புன்னு நினச்சிருந்தாங்க. அவர்களுடைய நினைத்தலின்படி, அவருடைய எண்ணங்களின்படி சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை என்ன செய்தார்? எதிரி மன்னனிடமிருந்து பாதுகாத்தார். உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலையும் வருகின்ற எல்லா ஆபத்துகளிலும் இருந்து, எல்லா துன்பங்களிலும் இருந்து உங்களை என்ன செய்வார்? பாதுகாத்து நடத்துவார். இரண்டாவதாக பாருங்கள், 13வது வசனத்தில், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கூறுகின்றார். ஆண்டவர் பாதுகாப்பவர் மட்டுமல்ல, நம்முடைய பாரங்களையும் சுமப்பவர். இங்கே சொல்லுகின்றார் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில், அவன் ஒளிந்து போவான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் நம்முடைய பாரங்களை சுமப்பவர், நம்முடைய நுகங்களை நம்மை விட்டு நீக்குகின்றவர். பார்த்தீங்கன்னா, இந்த அசீரிய அரசு யூதாவின் மக்களையும் அரசையும் மிகவும் துன்பப்படுத்தியது. அவர்களால் சுயமாக எதுவும் செய்ய முடியாது. ஒரு பண்டிகைகளை கூட ஆசரிக்க முடியாது. கர்த்தரை தொழுது கொள்வதிலே கூட அவர்களுக்கு சுதந்திரமில்லை. அவருடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலையும் சுதந்திரமில்லை. முழுவதுமாக அடிமைத்தனம். இப்படி இருக்கையில்தான் இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை என்ன செய்வேன்? முறித்து போடுவேன், உன் கட்டுகளை அறுப்பேன். நம்ம ஊரில் முன்னாடி மாட்டு வண்டிகள் இருக்கும். அது என்ன செய்யும்? மாட்டு வண்டி விவசாய வேலைகளுக்கு அல்லது மற்ற வேலைகளுக்கு கொண்டு செல்லும்போது மாட்டு மேலே என்ன செய்வார்? வண்டியை பூட்டுவார்கள். என்ன செய்வார்? நோக்கால என்ன செய்வாங்க? தூக்குவாங்க. தூக்கும்போது மாடு என்ன செய்யும்? 2 மாடுகளும் காளைகளும் கழுத்தை என்ன செய்யும்? நோக்காலுக்குள்ளே கொடுக்கும். கொடுத்த உடனே அந்த வண்டியை ஓட்டுபவர் என்ன செய்வார்? ஒரு கயிறை எடுத்து அந்த நோக்கால் மேலே மாட்டு கழுத்தை சுற்றி என்ன செய்வார்? போடுவார். போடும்போது அது அசையாது. அதன் மீது எவ்வளவு பாரத்தை சுமத்தினாலும் அது என்ன செய்யும்? அந்த வண்டியை இழுத்து கொண்டு செல்லும். இதுதான் அசீரியர்கள் ஆட்சி செய்யும்போது யூதாவினுடைய நிலைமையாக இருந்தது. மிகவும் அதிகமான பாரத்தை சுமத்தினான். அவர்களுக்கு இன்பம் அல்லாமல் துன்பமே மிஞ்சி இருந்தது. அவர்கள் எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது இந்த நுகம் எங்களை விட்டு நீங்கி போகும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், உன்மேல் இருக்கின்ற அவனுடைய நுகத்தை என்ன செய்வேன்? முறித்து போடுவேன். உன் மேலே நோக்கால தூக்கி வைக்கிறான் அல்லவா, உங்களுடைய கழுத்துகளின் மீது அவன் தன்னுடைய நுகத்தை தூக்கி வைக்கிறான் அல்லவா, அந்த நுகத்தை என்ன செஞ்சிருவேன்? முறிச்சு போட்டுருவேன். அந்த பாரங்கயிறை அந்த நோக்காலில் சுற்றி கெட்டுறான் அல்லவா, அந்த கயிறை நான் என்ன செய்வேன்? அறுத்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீக்கி போடுகின்றவர். அதான் மத்தேயு 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். 28வது வசனம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்
தருவேன். அவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவர் சுமப்பவர் இருக்கிறார். உங்களுடைய பாரங்களை நீங்களே சுமந்து கொண்டு வேதனையோடு துன்பத்தோடு அலைய வேண்டாம். அழகாக ஒரு ஃபாதர் அவர்கள் கூறியிருந்தார்கள், ஜீசஸ் இஸ் அவர் ஆன்சர். இயேசு நம்முடைய பதிலாக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இயேசு நம்முடைய விடையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் யார் தான் விடை? இயேசு தான் விடை. அதை உங்களுடைய மனதில் வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? சுமக்க வேண்டாம். ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். வைத்து விட்டால் அது உங்களுக்கு என்ன செய்யுமா? ரொம்ப லகுவாக இருக்குமா? ரொம்ப சுமை இல்லாமல் இருக்குமா? ஆண்டவர் என் மீது உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள் அப்படிங்கிறார். உங்களுடைய நுகத்தை நான் முறித்து போட்டு விட்டேன். அவர் உங்களுடைய பாரங்களை சுமப்பவர். மூன்றாவதாக இங்கே சொல்லுகின்றார், அவர் உங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்பவர். 15வது வசனத்தில், இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இப்போ தான் சொல்கிறாரு, ஒரு நல்ல செய்தி யூதாவின் மக்களுக்கு வருகின்றது. என்ன நல்ல செய்தி? ஐயோ யூதாவின் மக்களே, இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? உங்களுடைய பலனை வேறு ஒருவருக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பலனை இனி மகிழ்ச்சியோடு அனுபவிக்கலாம். உங்களுக்கு இனி சமாதானம், விடுதலை. இனி அசிரிய அரசு ஒருபோது உன்னை என்ன செய்யாது? அடிமைப்படுத்தாது. ஏன்னா அது விழுந்து போனது. அசிரிய அரசு நெபோபோசருடைய கையில் விழுந்து போனது. நெபோபோசர் அசிரியாவின் தலைநகரமாகிய நினிவேயை முற்றிலுமாக அழித்து போட்டுவிட்டார். இனி நீங்கள் ஒருபோதும் அடிமை இல்லை. இனி நம்முடைய ஆண்டவரை நீங்கள் இஷ்டம் போல என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியாக வழிபடலாம். உங்களுடைய பண்டிகைகளை ஆசரிக்கலாம். உங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து செலுத்தலாம். உங்களுடைய பலிகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் துஷ்டன் இனி ஒருபோது என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அந்த அசிரியா என்கின்ற துஷ்டன் உங்களுடைய வாழ்க்கையில் வரமாட்டான். உங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகின்ற நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி, எருசலேம் யூதாவின் மக்கள் நல்ல உயரமான குன்றுகளின் மீது இருந்தார்கள். அப்பொழுது அந்த செய்தி அவர்களுக்கு வந்தது. தூதுவர்கள் மூலமாக அந்த செய்தி வந்தது. அதை தான் நாகூம் தீர்க்கதரிசி கூறுகின்றார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கின்றவர். கர்த்தர் உங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்பவர். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பண்டிகைகளை நீங்கள் ஆசரிக்கணும். உங்களுடைய முதற் பலன்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். கொண்டு வந்து கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆலய களஞ்சியங்களிலே தானியங்கள் உண்டாயிருக்கும்படியாக, ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக உங்களுடைய முதற் பலன்களை எல்லாம், உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து படைக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அந்த 26ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேர்ந்தேன், கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் பண்டிகையை ஆசரிப்பதற்காக நீங்கள் வந்து சேர வேண்டும். அடுத்து உங்களுடைய முதற் பலன்களை, தசம பாகங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து ஆசாரியனுடைய கைகளில் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவார், சமாதானத்தை தருவார். உங்களை அடிமைப்படுத்தி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொண்டு வந்த துஷ்டன் இனி ஒருபோது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். எனது முதலாவதாக, கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இரண்டாவதாக, உங்களுடைய பாரத்தை நீக்குவார். மூன்றாவதாக என்னது? உங்களுடைய பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்வார். இந்த 92வது பிரதிஷ்டை பண்டிகையிலையும் கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையாக பாதுகாப்பாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு இருப்பார். இரண்டாவதாக, உங்களுடைய பாரங்களை எல்லாம் உங்களை விட்டு நீக்குவார். ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையும் தருவார். உங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் அங்கீகரித்து சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாய் கட்டளையிடுவார். கர்த்தர் இந்த கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதுங்கள் 213வது பாடல். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே,
கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே என்று சொல்லி நாம் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் ஆண்டவருக்கு என்று படைக்கலாம். சபையாரே களி கூர்ந்து பாடி தந்தானை துதிப்போமே. மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக நமக்கனந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. சியோனே நீயோ மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து பொய்யாரத்து சியோனே. ஐயனேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாமும் ஐயேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கலித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலித்தாயே. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் முன்மேல் சோனா மாறி பொற்பெய்துமே. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் முன்மேல் சோனா மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை மூச்சாய் கொள்ள அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலை துணை சத்தியான மனவாட்டியாக்கினது என்னை தந்தானை துதிப்போமே. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். வானமும் பூமியும் எல்லாம் உடையவைகள் கர்த்தாவே உடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையிலே சிறு பகுதியை எங்களையே அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக காணிக்கையாக படைத்திருக்கிறோம். தேவாதி தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் நிறைவான நன்மைகளினால் ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே எல்லாருடைய பணிகளையும் ஆசீர்வதியும். விவசாய பணிகள், மிருக ஜீவன்களின் பலன்கள், அரசு பணிகள், தனியார் பணிகள், வெளியிடங்களில் வெளிநாடுகளில் செய்கின்ற எல்லா பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகள் கிருபைகளை ஆண்டவர் இந்த பிரதிஷ்டை நாளிலே கொடுத்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாதுகாப்பாக இருக்கின்ற ஆண்டவர், பாரங்களை நீக்குகின்ற ஆண்டவர், பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரித்து வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை நிறைவாய் கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவரே, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையில வந்து பிரசன்னராயிருந்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த நாளிலே கூடி வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. எல்லா குறைவுகளையும் நீக்கும் சமாதான மகிழ்ச்சியை எல்லா குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்து வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தில் உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை, ஸ்தோத்திர பலிகளை, விண்ணப்ப பலிகளை எல்லாவற்றையும் அங்கீகரித்து
ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். மாருள் வீரே பிரிய சிடர் நடுவிலே பிரசன்ன மாணவரே பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாலும் பெருந்தகையே ஆபமதை கையிலே வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் ஒருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரன் ஆகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளை, மரணத்தை, மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் வருகை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கருத்துடனுமாய் துதிக்கின்றோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இது பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தருடைய பந்தியிலே சேருவதற்கு ஆயத்தப்படும்படியாக நம்முடைய அபாத்திரத்தன்மை உணர்ந்தவர்களாய் தாழ்மை பிரவேசித்தல் ஜெபத்தை அவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்திரல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணம் உடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உமது ஆசாரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மா சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசமாய் இருப்பதற்கே செய்வதுமாய் உடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும் தேவா, சமாதானம் தாரு. தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும் தேவா, சமாதானம் தாரும். சேரோமேர் நல்லைகிறார் ஆகாரம் பாரோமே போஷிப்பிப்பார். தாகத்தை தீர்க்கவும் இயேசுவின் மார்பிலும் சாய்ந்தில்லை பாரவும் வா பாவிவா. சண்டை சேரவோ ஜீவனோண்டா பாடும் விசாரமோ நீங்கும் எல்லாம் நம்பி வந்தோருக்கு திருப்தி உண்டாயிற்று. ஜீவாற்றின் அண்டைக்கு வா பாவிவா. மீட்பரின் பாதமோ சேராவிடில் தோல்வியே நேரிடும் போராட்டத்தில் இயேசுவின்
பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை வட பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வாய். ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமடங்கல்லோ உனக்காய் பரிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வாய். ஜெபம் பண்ண கடவும். கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து என்னாள்வர் அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த தூய அந்திரேய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை இந்த நாளில் அனுசரிக்க கிருபை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்ன ஆண்டவர். அப்படியே சுவாமி, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன ஆண்டவர். அப்படியே உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பாக்கியமும் நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்கள் வருமானங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்த சிறுவனை ஆசீர்வதித்து அன்றே அதை 5000 பேருக்கு அதிகமாக பருகச் செய்து மீதியான துணிக்கைகளை எடுக்க செய்தது போல உடைய பிள்ளைகளுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அன்றே ஒவ்வொரு மாதமும் மீதியான துணிக்கைகள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளை நீக்கி போடும், வியாதிகள் பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலையை தாரும். இந்த நாளிலும் கர்த்தாவே நடைபெறும் அசன வைபவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலை வேளையிலே உணவு ஆயத்தம் செய்கின்ற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உணவு தயாரிக்கின்ற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அதோடு கூட உற்சாகமாக அசனத்திற்காக தங்களுடைய பொருட்களையும் நன்கொடைகளையும் அன்றே வயலின் பலன்களையும் கொண்டு வந்து செலுத்தி இருக்கின்ற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்தது போல
ஆண்டவரே, அவனுடைய ஆஸ்தி சம்பாத்தியம் இந்த பூமி தாங்கக்கூடாததா இருந்தது போல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகச் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூடி வந்திருக்கின்ற எல்லாருடைய விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும். பொருத்தனைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் வேண்டிய எல்லா செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் தாரும். திருமணமான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதியும். வேலை வாய்ப்புகளுக்கு காத்து கொண்டிருக்கின்ற வாலிபர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும். திருமணத்திற்கு ஆயத்தப்படுகின்ற வாலிபர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டை ஆண்டில் எல்லா குடும்பங்கள்லையும் நன்மைகளும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கட்டும். தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேண்டிய எல்லா செல்வங்களையும் தாரும். பெரியவர்கள், வயதிபர்கள், மூப்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த திருச்சபை இன்னும் பல மடங்கு வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க. இந்த கிராமம் முழுவதும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆலயத்திற்கு வராத குடும்பங்களை கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் நன்மையினால், பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையை காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். அவர் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரின் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாவரும் தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். அவருக்கு நன்றி. மே காட் பிளஸ் யூ.